இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி டார்க் நேவி ப்ளூவில் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ வந்துட்டு எப்படி பக்காவாக எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா லைட்ரூம் அப்ளிகேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்ரூம் அப்ளிகேஷன் வந்துட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஆல் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து நான் வந்துட்டு இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்துட்டு ஒரு இமேஜ் ஐக்கான் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோ வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இம்போர்ட் பண்ண ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் மாதிரி இந்த ஐகான்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போயிட்டு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூரியன் மாதிரி ஒரு ஐகான் இருக்குது பாருங்கள், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்போசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா -0.10 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ 25 இந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஷேடோஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி 100 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு ஸோ -13 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணதுக்கப்புறம் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸோ கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதில் ஒயிட் கலர் ரவுண்டை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு கிராஸ் லைன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாட்டமில் உள்ள லைனை கிளிக் பண்ணி லைட்டாக பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ டாப்பில் உள்ள கார்னரை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ சென்டர்லையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ சென்டர்லையும் ஸோ 2 லைனுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சென்டர்லையும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு சென்டரில் உள்ள பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு ஸோ 2 இன்டர்செக்ஷன் லைன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு லெஃப்ட் சைடு வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் உள்ள பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ லைட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீழே வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ கீழே உள்ள சென்டர் பாயிண்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ லைட்டாக அதையும் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக கீழே வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கர்வ் பார்த்தீங்கன்னா பக்காவை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரைட் சைடு டாப்பில் உள்ள டன் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சூரியன் ஐக்கானுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் மாதிரி ஐக்கான் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு டெம்பரேச்சர் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ 18 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே டின்ட்டுன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு 24 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா விப்ரான்ஸுங்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ 28 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு 10 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டாப்பில் பார்த்தீங்கன்னா கலர் மிக்சிங் ஐக்கான் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதில் லூமினான்ஸ்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி 15 பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் அவ்வளோ ஆரஞ்சு கலர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹியூ வந்துட்டு கம்மி பண்ணி ஸோ -14 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் உள்ள சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு ஸோ -17 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லூமினன்ஸ்ன்றத பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு +17 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்டு உள்ள அந்த எல்லோ கலர் ஐக்கான் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஹியூ பார்த்தீங்கன்னா -100 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ சேச்சுரேஷனும் பார்த்தீங்கன்னா -100 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக லூமினன்ஸ்ன்றத பார்த்தீங்கன்னா லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 10 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஐக்கான் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஹியூ பார்த்தீங்கன்னா -100 செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷனும் -100 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக லூமினன்ஸ் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி ஸோ 10 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் லாஸ்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வயலட் கலர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் -100 செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக உள்ள பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா -100 வந்து சேச்சுரேஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணிட்டு மேலே உள்ள டன் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே உள்ள 3 டாட் இருக்கும். ஸோ ஸ்ப்ளிட் டவுன் பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஐக்கான் இருக்கும். ஸோ குளோபல்னு சொல்லிவிட்டு அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஹியூ சேச்சுரேஷன் சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும்.
ஸோ ஹியூ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ 228 to 29 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ 58 to 60 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 60 வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லூமினன்ஸ்ன்றதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு -100 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு மேலே உள்ள டன்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி ஐக்கான் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர்ன்னு இருக்கும், அதை கம்மி பண்ணிவிட்டு -4 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாரிட்டின்னு இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ 30 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஹேஷ்ன்றதை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி 12 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு விக்னெட்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு ஸோ -58 59 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே மிட் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு ஸோ 5 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபெதர்ன்றதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி 100 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே உள்ள மிட் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ 11 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ விக்னெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்ளை பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு -55 பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஷார்ப்பனிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ 26 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாய்ஸ் ரிடக்ஷன் சொல்லிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி 8 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 6 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ட்ரையாங்கிள் ஐக்கானுக்கு கீழே ஒரு லென்ஸ் மாதிரி ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஒரு 2 ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கலர் ஐக்கான் இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ 16 வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கலர் மிக்சிங் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேஸ் கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ செகண்ட் உள்ள அந்த ஆரஞ்சு கலர் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா இன்னமும் லைட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணி 22 பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விப்ரன்ஸ் வந்துட்டு ஸோ லைட்டாக கம்மி பண்ணி 28 24 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேச்சுரேஷன் வந்துட்டு 6 செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜ் கம்பேரிசன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கில் மீட் பண்ணுவோம்.